தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஏஃபம் இன்ஃபோ என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை காண்பதிலே பெருமகிழ்ச்சி. 24/3/2026 செவ்வாய்க்கிழமை, விஸ்வவாசு வருடத்திலே பங்குனி மாசத்திலே 10ஆம் நாள். இன்றைய நாளிலே சஷ்டி காலையில் 7:30 மணி வரைக்கும் இருக்கும். அப்புறம் சப்தமி. இன்றைக்கு ரோகிணி நட்சத்திரம் மாலை 10:10 வரைக்கும் இருக்கும். பின்பு மிருகசீரிஷம். இந்த 6வது திதி அப்படிங்கிறது சஷ்டி திதி. முருகப்பெருமானுக்கு விரதத்துக்கு ரொம்ப நல்ல நாள். இந்த சூரிய உதயத்துக்கு அப்புறம் சஷ்டி இருக்கிறதுனால இன்னைக்கு சஷ்டி விரதம் இருப்பது நல்லதுதான், ஒன்றும் தப்பு இல்லை. சித்த யோகம் கூடிய நாள். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சஷ்டி வர்றது ரொம்ப விசேஷம். இன்னைக்கு கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசங்கள் சொல்லி முருகப்பெருமானை பார்க்க. முருகன் இஷ்ட தெய்வம், அவரை என்ன கேட்டீங்களான்னு கொடுக்கும். எப்படிப்பட்டதுன்னா, அந்த கல்யாண காரியங்கள், குழந்தை பேரு, இந்த வீடு மனை வாகனங்கள், இதெல்லாம் முருகன் டக்குன்னு இஷ்டமாக கொடுத்துருவார். டக்கு டக்கு டக்குன்னு கிடைச்சிட்டே இருக்கும். அதனால இது எல்லாமே சுகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. 7:30லேருந்து 8:30 மணி வரைக்கும் காலையில் நல்ல நேரம். சாயங்காலம் 7:30லேருந்து 8:30 மணி வரைக்கும் நைட்டில் நல்ல நேரம். 3:04 ராகு காலம். இன்னைக்கு 9:10 யமகண்டம், 12:01 குளிகை நேரம். இன்னைக்கு வடக்கு பக்கம் சூலம், பால் பரிகாரம். மீன லக்னம். இதுல சூரியன் 3 நாழிகை இருப்பார், 2 நாழிகை இருப்பார், 58 வினாழிகள், ரஃப்லி அரௌண்ட் 3 நாழிகை இருப்பார். 6:16 இன்னைக்கு சூரியனின் உதயம். சுவாதி மற்றும் விசாகமான துலாம் ராசிக்குள்ள இன்னைக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கக்கூடிய நாள். இன்றைக்கு பிரீத்தி மற்றும் ஆயுஷ்மான் என்கிற நாம யோகங்களை கொண்டது, தைத்துளை கரணத்தை கொண்டது நாள். இந்த பிரீத்தினாலே மனசுக்கு சந்தோஷமான, ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம், அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ஆயுஷ்மான்ன்றது எப்பவும் வளர்ச்சியை கொடுக்கும். விதைக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லது. புதுசாக ட்ரெஸ் வாங்கிருக்கேன், போட்டு பார்க்கணும், தாராளமாக போட்டு பாருங்க. அதில் இன்னொரு சுகமான விஷயம் சொல்லி கொடுக்குறேன். பழைய ட்ரெஸ்ஸை கழட்டி, அந்த உடுத்து கலைஞ்சதுன்னு சொல்லுவோம், அதை கீழே போட்டுட்டு அது மேலே அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிருங்க. ட்ரெஸ்ஸுக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு இருக்கு. அதனால இதையும் நீங்கள் பண்ணலாம் தாராளமாக. உங்களுக்கு என்றைக்குமே லைஃபுக்கு ஆடைக்கு பிரச்சனையே இல்லாத சூழ்நிலை காட்டும். தைத்துளைங்கிறது சண்டைக்கான முயற்சிகள் எல்லாம் செய்யலாம், சமாதானம் செய்யலாம், வியாபாரத்தை துவங்கலாம். இதெல்லாம் நல்லதை அமைக்கவும். இன்றைய நாளினுடைய மிருகசிரீஷம் அப்படிங்கிற இந்த செவ்வாய் அப்படிங்கிறதுனாலையும், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் சஷ்டி அப்படிங்கிறதுனால கூடுதலாக மண் மனை வாகனங்கள் இந்த விஷயத்துல நீங்க எவ்வளவு தூரம் அந்த விற்கிறது வாங்குறதெல்லாம் செய்யறதெல்லாம் நல்லது. புதுசாக வீடு கிரகப்பிரவேசம் பண்றதெல்லாம் நல்லது. மருந்து சாப்பிட்றது நல்லது. வியாதேசர்கள் குளிப்பது நல்லது என்கிற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு உண்டு. கோச்சாரத்தின் படம் இன்னைக்கு எங்கெல்லாம் இருக்கு கிரகங்கள் பார்ப்போது. 24ஆம் தேதியான இன்று செவ்வாய் புதன் ராகு இவர்கள் இருக்கக்கூடியது கும்பராசி. சூரியன் சனி சுக்கிரன் இருக்கக்கூடியது மீன ராசி. மிதுன ராசியிலே நமக்கு குரு அமர ரிஷபராசி அப்படிங்கிற ராசியில் ரோகிணி நட்சத்திரம் முடிச்சு மிருகசரிஷம் நட்சத்திரத்துக்கு சந்திர பகவான் இருப்பார். கேது பகவான் சிம்ம ராசியில இருக்க இன்னைக்கு ராசி தொடங்குகிறது. நம்ம ஒரு ராசிக்கு பலன் பார்க்கும்போது, மேஷராசி. மேஷராசியில இன்னைக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணத்தை நிறைய கொடுப்பார், அலைச்சலை கொடுப்பார், இங்கே அங்கேயும் ஓடுற மாதிரி கொடுப்பார். அதனால இன்னைக்கு ஆரம்பிக்கும் போது எங்கெங்க போகணும், என்னென்ன பண்ணணும் கரெக்டாக பிளான் பண்ணிக்கிடுங்க. யாரெல்லாம் இருக்காங்க இல்லையா கேட்டுக்கிட்டு போங்க. அவசரப்பட்டு போயிட்டு கதவு அடைச்சிருக்குன்னு திரும்பி வராதிங்க, ஆள் இல்லைன்னு திரும்பி வராதிங்க. அதனால கொஞ்சம் அந்த விஷயத்தை கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க. 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைவதற்கு முருகனின் வழிபாடு சிறந்தது. வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. முருகனை நினை மனமே அப்படிங்கிறத நல்ல மனசுல இன்னைக்கு ஆழ பதிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா மக்களோடு நடந்த நட்புகளை கொள்ளக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகக்கூடிய நாள். அந்த ஃப்ரெண்ட்ஸ் காலத்துக்கு நீண்டித்து இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தெய்வத்தின் அருள் வேணும். இன்னைக்கு 2, 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. இன்றைக்கு
உங்க ராசியின் லாபஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வந்த இந்த சந்திர பகவான் விரயஸ்தானத்துக்குள்ள வைக்கிறார். ஆனாலும் உங்களுக்கு தொழிலின் மூலியமாக வரக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு, கவலையே பட வேண்டாம். இன்னைக்கு சுகத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சூரிய சுக்கிர சனி பகவானின் தன்மையினாலே இன்னைக்கு வெற்றி நிச்சயம் கிடைப்பதற்கு நீங்கள் அவசியம் வணங்க வேண்டியது முருகப்பெருமானை. 2 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு உயர்வான நாள். லாபஸ்தானத்துக்குள்ள சந்திர பகவானான உங்க ராசிநாதனே போய் உட்கார்றார். பல காரியங்கள் நீங்க செய்யறதெல்லாம் ஜாஸ்தி பெனிஃபிட்டை கொடுக்க போறது. அதனால இன்னைக்கு கொஞ்சம் கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணி நிறைய காரியங்கள் செய்யுங்க. சக்சஸ் ஸ்டோரி உண்டு. இன்னைக்கு வீடு மனை வாகனங்கள் போன்ற விஷயங்களை மாற்றங்கள் செய்யணும்னா தாராளமாக செய்யுங்க, அதுவும் நல்லதை கொடுக்கும். இன்றைய நாளில் நரசிம்ம பெருமானை வணங்குவதும் முருகப்பெருமானை வணங்குவதும் நல்லது. 2 4 என்ற அதிர்ஷ்ட இன்னும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே, தொழில் ஸ்தானத்துக்குள்ள சந்திர பகவான் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, மனதிலே இன்னைக்கு பரவாயில்லப்பா நிம்மதியா இருக்கிறாம்பா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொடுப்பார். அது மட்டும் இல்லை, நீங்க செய்யற காரியங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு ஆழ்ந்து யோசித்து செய்தீர்களானால் குடும்பத்திலே லாபம் உண்டாகும். 2 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி முருகனை நினைந்து கொண்டு செந்தில் வேலவனால் வரக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் செம்மையாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, உங்களுக்கு 9ஆம் இடம் என்கிற இடத்துல லாபஸ்தானக்கார உட்கார்ந்தனால நல்ல பலன்கள் உண்டு. சொசைட்டியல் லைஃப்ல நல்லா இருக்கும். நீங்க எவ்வளவு தூரம் சக்சஸ் ஸ்டோரியை கொடுக்க போறீங்கன்னா கொஞ்சம் டிலே இருக்கும். இன்னைக்கு அதுக்காக ஒரி பண்ணாதீங்க, நல்ல சக்சஸ் ஸ்டோரியும் உண்டு அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கொள்ளுங்க. 2 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தடைகள் எல்லாம் வாராது இருப்பதற்கு வழி எதிர் முருகப்பெருமான். அவரை நினைச்சுக்கங்க, சிக்கலே இருக்காம இருக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலா ராசி நண்பர்களே, சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கக்கூடிய இந்த நாளிலே மனதிலே திடமான எண்ணங்களை கரெக்டா கொண்டு வந்துருங்க. இதெல்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் ஃபார்மா எனக்கு மனதில் தோன்றது, இதெல்லாம் நான் பண்ணுவேன். ரொட்டீன் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் தைரியமா பண்ணுங்க. புதிய ஜாப் எதனா வந்து மட்டும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. இதெல்லாம் நமக்கு ரொட்டீன்ல இல்லை, நம்ம பண்ணா சரியா வருமா, கால்குலேட்டிவ் அனலைசிஸ் பிரகாரம் போங்க. 2 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் முருகனை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்களும் வெற்றியை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்க ராசியின் 7ஆம் இடத்துக்கே அமர்ந்து இருக்கிறார் சந்திர பகவான். உங்க ராசிக்குள்ள சந்திரன் வீக் ஆகும். ஆனா இப்போ நல்ல உச்சத்துல இருந்த ரோகிணியிலேருந்து மிருகசீஷத்துக்கு மூவ் பண்றார். மிருகசீஷம் உங்க ராசிநாதன். அதனால மனசுல என்னெல்லாம் யோசிங்களோ இன்னைக்கு தாராளமா செய்யுங்க. உங்களுக்கு மனம் போல அப்படி வாழ்க்கை அமையணும்னா இன்றைய நாள் விடாதீங்க. அது முக்கியமாக குடும்பத்துல கல்யாண காரியங்கள், வீடு மனை வாகனங்கள்ல சில மாற்றங்கள், கடன் தொல்லையில தீர்க்க வேண்டும் என்ற எண்ணங்கள், இதெல்லாம் இன்னைக்கு கேபிடலைஸ் பண்ணிக்கோங்க சார். இன்னைக்கு உங்களுக்கான நாள். இந்த நாள்ல 4 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே, மற்றவர்களுடன் நீங்கள் பழகக்கூடிய விஷயங்களிலே எதிர்ப்புகளை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் வெற்றி உங்கள் பக்கம் திரும்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கொடுத்த காசு திரும்ப வாங்குவதும், உங்களுக்கான வழக்கிலே சாதகமான தீர்ப்புகளும் காத்திருக்கிறதுனால் மனதிலே நிறைய ஆசையை கொடுக்கும். அந்த ஆசையை நிராசையாக்காமல் இருப்பதற்கு இந்த நாள் துணை இருக்கும். 7 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைய நாளிலே முருகனை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்களும் உங்கள் மனது போல இருக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஃபுல் ஸ்விங்ல இருக்கக்கூடிய நாள். எவ்வளவு தூரம் அந்த 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல சந்திரன் போய் உட்கார்றதுனால நிறைய எதிர்ப்புகள்லாம் இருக்கும். கவலைப்படாதீங்க, அதெல்லாம் பற்றி கவலைப்பட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. 7ஆம் இடத்துக்காரர் 5ல் அமர்வதனால வரக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கும்னாக்கா சிக்கலை நிறைய கொடுக்கும். அதனால ஜெயிச்சு விடலாம். ஜெயிக்கிறதுக்கான மனநிலையை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு 8 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் முருகனை போல் அப்படி சிரமாக வைத்துக்கொண்டு வேலை கையில் கொடுத்த வேலனை மைண்டில் வைக்கும் போது இன்னைக்கு எல்லாம் சக்சஸ். வாழ்க வளத்துடன்.
வணக்கம் கும்பராசி நண்பர்களே. 4ஆம் இடத்திலே சந்திர பகவான், மண் மனை வாகனத்திலே யோகங்கள், வரவுகள், செய்கிற காரியங்களே சக்சஸ், கொடுத்த கடனை திரும்ப வாங்குவது, நீங்க கடன் திருப்பி கொடுப்பது போன்ற நல்ல விஷயங்கள், இது எல்லாமே வரவு. இந்த நாள்ல சக்சஸ் நிறைய இருக்கு. 9, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே முருகனை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும். வாழ்க வளத்துடன். மீன ராசி நண்பர்களே, 3ஆம் இடமான திறமைக்கு காலமான மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே ரிஷபராசியிலே இன்றைக்கு சந்திர பகவான் உட்கார்றார். லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துவார். தன்னுடைய பார்வை விருச்சிக ராசியிலே வைப்பதனாலே தொழிலிலே முன்னேற்றங்களை காண வேண்டும், அதுவும் வெளி வட்டார தொடர்பு மூலம் காண வேண்டும் என்ற எண்ணம் வரும். 4, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். முருகனை நினைந்து காரியங்களை செய்யுங்கள். வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன்.